ஒரு அழகான வானத்தின் மேல் மேகங்களுக்கு நடுவே ஒரு அற்புதமான நகரம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நகரம் சாதாரணமானதல்ல. அங்கே செல்ல முடிவது உண்மையான நட்பு கொண்டவர்களுக்கு மட்டுமே. அந்த நகரத்தை அடைய ஒரே ஒரு வழி இருந்தது. அது ஒரு மாய உயர், பெரியதும் கனிவானதும் இறக்கைகள் கொண்ட ஒரு பறக்கும் யானை. பலர் அந்த யானையின் மீது ஏற முயன்றார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை கேட்டது ஒரே விஷயம்: நீ உன்னை மட்டும் நினைக்கிறாயா அல்லது உன் நண்பனையும் நினைக்கிறாயா? சுயநலமாக நடந்தவர்கள், தங்களுக்காக மட்டுமே முடிவு எடுத்தவர்கள் அந்த வானநகரை அடைய முடியாமல் போனார்கள். அப்போது வந்தார்கள் கவி மற்றும் மிதுன். இவர்கள் இருவரும் நண்பர்கள். அவர்கள் வந்தபோது சோதனை இன்னும் கடினமானது. ஒருவருக்கான வாய்ப்பை மற்றொருவர் தியாகம் செய்ய வேண்டிய நிலை. ஆனால் அவர்கள் தயங்கவில்லை. ஒருவர் மற்றொருவரை விட்டுவிட நினைக்கவில்லை. நண்பன் இல்லாமல் வெற்றி வேண்டாம் என்ற எண்ணம் அவர்கள் இருவரின் உள்ளத்திலும் இருந்தது. அந்த நொடியில்தான் பறக்கும் யானை மெதுவாக வானத்தில் உயர்ந்தது. வானநகரின் கதவுகள் தானாகவே திறந்தன. ஏனென்றால் அந்த நகரம் உணர்ந்தது, இது முகத்தில் சிரிக்கும் நட்பல்ல, நெஞ்சத்தில் சிரிக்கும் நட்பு. திருக்குறள் சொல்வது போல், முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. அதனால்தான் குழந்தைகளே, உண்மையான நட்பு என்றால் பகிர்ந்து கொள்வது, தியாகம் செய்வது, மற்றவரை மனதார நினைப்பது. அப்படி வந்த நட்பே எந்த வானநகரையும் அடையும்.